சரி சரி, உனக்கு ரொம்ப பெரிய குட் நியூஸ் இருக்குடா. என்னம்மா? எங்க காட்டு. ஒரு நிமிஷம், என்னாச்சுமா? முதல்ல நீ சாப்பிட்டுன்னு சொல்றேன்ல. உனக்கும் பூமிக்கும் அண்ணன் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காருடா. ஆமாண்டா, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம். என்னம்மா பேசுற நீ? அண்ணன் காதலிச்ச பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா? என்னம்மா நீ பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? இருக்குடா. போன மானம் திரும்ப வரணும்னா அதே விருந்தாளிங்களுக்கு முன்னாடி பூமியோட கல்யாணம் நடக்கணும். அதனாலதான் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்கேன். அது வந்து மாமா. என்ன மாமா இது? நீங்க பேசுறத பார்த்தா பூமியை சரி கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னா என்ன? என்னப்பா, பூமி தங்கமான பொண்ணு, அவளுக்கு என்ன குறை இருக்குன்னு வேணாங்கற? அப்படிலாம் இல்லங்க. பூமியை நான் எப்பவுமே அந்த மாதிரிலாம் நினைச்சு பார்த்ததே இல்லங்க. வாவ், வாட் a joke, what a joke. பூமிய சரி ரொம்ப நாளா லவ் பண்றான் டாடி. ஆனா அவனோடது ஒன் சைடு லவ். ஆமா மாப்ள, நானும் நிறைய முறை பாத்திருக்கேன். என்னம்மா சொல்லு, நீ சொல்லலன்னா நானே ஆதாரத்தோட காட்டுவேன். அங்க ககன் அண்ணா, இங்க சரி அண்ணா, நடுவுல பிந்து மாட்டிட்டு முழிக்கிறா டாடி. இதுக்கப்புறமும் அந்த ககன அண்ணன் நினைச்சிட்டு இருக்கியா பிந்து? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் தான், அது சரி. சீரியஸ் ஆகாதீங்க டாடி. பிந்துவே சொல்லணுமா என்ன? ஒரு நிமிஷம் டாடி. சரி சொல்லுடா. இவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் டாடி, இதோ பூமிக்கு கொடுக்கறதுக்காக சரி மறைச்சு வச்சிருந்த லவ் லெட்டர்ஸ். என்ன பிந்து, இப்பவாவது சொல்ல. இந்த கப்பவும் சரியா நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான்ல? உண்மைய சொல்லு பிந்து, இல்லன்னா வீட்ல இருந்து வெளியே அனுப்பிடுவேன். ஆமா மாமா. இவ்வளவு ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு பூமியை கல்யாணம் பண்றதுல உனக்கு என்னடா பிரச்சனை? பூமியை கல்யாணம் பண்ணிக்கூடா, அப்போ நீங்க ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா இருப்பீங்கடா. மச்சான், செரிக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. மாமா, இது ரொம்ப தப்பு. என்னால முடியாது மாமா. நான் செத்தாலும் சாவனே தவிர இந்த கல்யாணம் மட்டும் என்னால பண்ணிக்க முடியாது மாமா. ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி என்ன புரிஞ்சுக்கோங்க மாமா. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா பூமியை மட்டும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். அபூர்வா, வீட்டு கதவை சாத்திட்டு எல்லாருக்கும் சமையல் செய். அந்த சமையல்ல கொஞ்சம் விஷத்தை கலந்துடு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒரேடியா இங்கேயே செத்து போயிடலாம். ஏன் சொல்றேன்னா, இந்த சரத் சந்திரக்கு உயிரை விட கௌரவம் தான் முக்கியம். மாமா. அண்ணா, சரி. வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நீங்க தனியா நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஏனியா, நீ கூட சந்தோஷத்துல குதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவா?
அது என்னன்னா செரிக்கும் உனக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. ம். என்ன அப்படி பாக்குற? உன் முகத்துல இப்போ கவலை, கோவம், வெறுப்பு இந்த மாதிரி எதுவும் தெரியக்கூடாது. டாடிக்கு தான் நீ தங்கமான பொண்ணாச்சே. டாடி சொன்ன வார்த்தைய கிழிச்ச கோடு மாதிரி தாண்ட மாட்டல்ல. டாடிய ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம் தான் இது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ உன்னை தலை மேல தூக்கி வச்சுட்டு தாங்குவான் பாரு. உன் மேல ஒரு ஈ கூட உட்கார விட மாட்டான். ஏன்னா அவன் உன்னை காதலிச்சிருக்கான். காதலிச்சிருக்கான். ககன் மாமா உன்னை எந்த அளவுக்கு காதலிச்சாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா செரி மட்டும் உன்னை தான் உயிரை விட அதிகமா காதலிச்சிருக்கான். உனக்கு கொடுக்கணும்னு அவன் எழுதி வச்ச லவ் லெட்டர்ஸ், அப்புறம் உனக்காக ரெடி பண்ணி வச்ச காஃபி கப்பு, இந்த மாதிரி அவன் காதல் பரிசெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. பூமி ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவன் அதெல்லாம் உனக்கு காட்டுவான். டயலாக் பழசா இருந்தாலும் இந்த சிச்சுவேஷனுக்கு உனக்கு கரெக்டா சூட் ஆகும் பூமி. நம்ம காதலிச்சவங்களை விட நம்மள காதலிச்சவங்க கிடைக்கிறது நம்மளுடைய அதிர்ஷ்டம். இந்த ஜென்மத்துல நீ செரி மாமாவோட செட்டில் ஆயிடு, நான் ககன் மாமாவோட ஹாப்பியா செட்டில் ஆயிடுறேன். ஓகேவா? நிஜமாவே நீ என் அண்ணனை காதலிக்கிறியா? பூமி, அது வந்து பூமி, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? கூடிய சீக்கிரமே நம்ம கல்யாணம்.